ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு தேவையான வீட்டு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் கூட ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குங்க. அந்த எண்ணெய் பிசு பிசுப்பை போக்குறதுக்கு இந்த வழி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவோட பர்னர் எல்லாமே கழட்டி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பாகவும் ரொம்ப அழுக்காகவும் இருக்குங்க. இதோட மோசமாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டம்ளரில் எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மட்டும் ஆப்ப சோடா கேஸ் ஸ்டவ் மேலே போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம விம் ஜெல் எடுத்துக்கலாங்க. விம் ஜெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க எடுத்துருக்கேன், நான் அதிகமாக எடுத்துக்கல. நீங்கள் வேணால் ஷாம்பு கூட எடுத்துக்கலாங்க. விம் ஜெல் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கை வச்சு தேய்ச்சாலே போதுங்க. அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடுங்க. பாருங்க, நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிடுங்க. உங்கள் கேஸ் ஸ்டவ் ரொம்ப அழுக்காக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு ஈர துணி நனைச்சி எடுத்துட்டு கேஸ் ஸ்டவ் மேலே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் சுற்றியும் கேஸ் ஸ்டவ் இருக்கிற இடத்து எல்லா இடத்துமே நீங்கள் ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துட்டு மறுபடியுமே ஒரு ஈரம் இல்லாத ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் நீங்கள் தொடச்சி விட்டாதாங்க உங்கள் கேஸ் ஸ்டவ் பளிச்சுன்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஈரத்தோடு விட்டிங்கன்னா ஒரு மாதிரி லைன் விழுந்த மாதிரியே இருக்குங்க. இப்போ பாருங்கள் கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு எடுத்துட்டுருக்குங்க. காமாட்சி விளக்கு எதுக்கு எடுத்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா பூஜை பொருளுக்கும் பூ வச்சாலும் கூட காமாட்சி விளக்குக்கு மட்டும் பூ வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் காமாட்சி விளக்கு பூ வைக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் எடுத்துருக்கேன். டபுள் டேப் எடுத்துகிட்டு நம்ம விளக்குக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பூ வைக்கிற அளவுக்கு டபுள் டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு விளக்கோட பேக் சைடில் ஒட்டிக்கலாங்க. ஒரு டேப் கையில் ஒட்டிட்டு இன்னொரு டேப்பு நீங்கள் விளக்கோட பேக் சைடில் ஒட்டிக்கோங்க. இதே போல் பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். அதே போல் இன்னொரு டேப்பும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரோஜா பூ இல்லைங்க மல்லிப்பூ எந்த பூவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீனாக ஒட்டி பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பூ எதுவுமே கீழே விழாமல் ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்குக்கு ரோஜா பூ தாங்க எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பூனாலும் எடுத்துக்கலாங்க. நான் ஒட்டுற மாதிரியே நீங்களும் இதே போல் ரோஜா பூவை எடுத்து ஒட்டிக்கலாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் மல்லிப்பூ செம்பருத்தி பூ எந்த பூவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் பேக் சைடு ஃபுல்லாகவே ஓட்டிட்டுங்க. இப்போ நம்ம பிரிண்ட் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்களே பாருங்கள் பிரிண்ட் சைடில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எப்பவும் போலமே காமாட்சி விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கு வச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு தட்டு இருந்தால் போதுங்க. எத்தனை முழம் பூனாலும் கட்டலாங்க.
பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக கட்டிக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் கட்டிடலாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு திக்னஸான நூல் கண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பூ கட்ட நூல் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டை சுற்றி 2 நூல் சுற்றிக்கோங்க. ஒரு நூல் பார்த்து லென்த்தாக விட்டுட்டு அந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் முடிச்சு போட்டுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பாருங்கள். நான் முடிச்சு போட்டேன். ஒரே ஒரு நூல் மட்டும் லைனாக விட்டுருக்கேன். மிச்சம் 2 நூல் இருக்கு பாருங்கள். இந்த கேப்பில் தாங்க நம்ம பூ வச்சு கட்ட போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் யாருமே இந்த டிப்ஸை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பூவாக எடுத்து வச்சு நம்ம கட்டலாம். இல்லை 2 பூ கூட வச்சு கட்டலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவாக தான் கட்டுறேன். நீங்களே பாருங்கள். பூ வச்சுட்டு மேலே சுற்றி கீழே இழுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பூ கட்டிடலாங்க. இந்த பூ கட்டும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முடிச்சும் போடும்போது நல்லா டைட்டாக முடிச்சு போடுங்க. அப்போ தாங்க அவிழ்ந்து விழாமல் அப்படியே இருக்கும். இதே போல் நம்ம எல்லா பூவுமே கட்டிக்கலாங்க. நீங்களே பாருங்கள். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் கட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இதே மெத்தடில் நம்ம எத்தனை முழம் பூ வேணாலும் எடுத்துக்கலாங்க. கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக கட்டிக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம பூ கட்டிட்டோம். லாஸ்ட்டில் எண்ணில் 2 முடிச்சு போல் போட்டுக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பூ வச்சு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு கட்டிக்கோங்க. லாஸ்ட்டில் எண்ணில் கரெக்டாக 2 முடிச்சு போல் நல்லா இழுத்து டைட்டாக நீங்கள் கட்டிட்டு ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிசர் எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பிளேட் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம பூ கட்டிக்கலாங்க. பூ கட்ட தெரியாதுங்க இருந்தால் கூட இந்த மெத்தடில் நீங்கள் பூ கட்டி வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஸ்டவ் தாங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்க. அப்போ தாங்க உங்கள் வீட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் என்றைக்குமே அரிசி பருப்பு புளி எதுவுமே கம்மியாகாமல் நிறைஞ்சியே இருக்குங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் உங்கள் கேஸ் ஸ்டவ் தொடச்சிட்டு உங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே ஒரு சின்னதாக ஒரு தாமரைப்பூ கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட்டு முடிச்சதுமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்ச உடனே உங்ககிட்ட எந்த பூ இருக்கோ அந்த பூவை எடுத்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. கேஸோட 4 மூலையிலுமே நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க. பாருங்க, நான் மஞ்சள் வச்சுட்டேன், குங்குமம் வச்சுட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூவும் வச்சுக்கோங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வாசப்படியில் எப்போவுமேங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் வாசப்படியை மட்டும் எப்போவுமே காலியை விடக்கூடாதுங்க. காலியை விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தருதுரம் வந்துருங்க. அதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் முக்கியமாக நீங்கள் வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோலம் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால மகாலட்சுமி வர வைக்கிற மாதிரி ஒரு கோலம் போட போகிறேங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க. இதே போல் நீங்களும் போட்டுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்குங்க. நம்ம இப்படி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசப்படிக்கு மறுபடியுமே நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. மஞ்சள் குங்குமம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமினாவே மஞ்சள் குங்குமம் தாங்க. அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, மஞ்சள் குங்குமம் நம்ம வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூ வச்சுக்கலாங்க. நம்ம எந்த பூனாலும் வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ எடுத்து வச்சுக்க போகிறேங்க. இப்போ நம்ம வெளி பக்கமாகவும் கோலம் போட்டுக்கலாங்க. வெளி பக்கமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் தாமரைப்பூ கோலம் தாங்க போடணும். அதனால தாமரைப்பூ சின்னதாக போட்டு எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம பூவும் வச்சுக்கலாங்க.
இப்போ பாருங்கள் வாசப்படியே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனால இந்த மாதிரி பண்ணால் நம்ம வீட்டுக்கு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.